அண்மை செய்தி. பாடகர் மனோவின் மகனின் நண்பர்கள் 2 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாடகர் மனோவின் நண்பர்கள் 2 பேரை காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாடகர் மனோவின் மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் தற்போது அவர்கள் நண்பர்கள் 2 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். பாடகர் மனோவின் மகன்களான சாஹிர், ரபிக் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து வலசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது அவர்கள் நண்பர்கள் 2 பேரை காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாடகர் மனோவின் மகன்கள் தலைமறைவான நிலையில் விக்னேஷ் மற்றும் தர்மா என்ற அவரது நண்பர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவனை தாக்கிய வழக்கில் திரைப்பட பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் மீது வலசரவாக்கம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம அவர்கள் 2 மீதும் 2 மகன்கள் மீதும் 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாடகர் மனோவின் மகன்களான ஷாஹிர், ரஃபிக் இவர்கள் 2 மீதான் இந்த 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்த நிலையில 2 மகன்களும் தற்போது தலைமறைவாகிவிட்டதனால் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம தனிப்படை அமைத்து அவர்களை பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகின்றனர் போலீசார். இந்த வழக்குல தான் ரஃபியோட நண்பர்களான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகிய 2 பேருமே போலீசார் கைது பண்ணி தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 2 பேரிடம் நடக்கக்கூடிய இந்த விசாரணையில இவர்கள் எதற்காக இந்த சிறுவன் மற்றும் கல்லூரி மாணவர் தாக்குனாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. எதற்காக, என்ன காரணம், யார் மதுபோதையில் இருந்தார்கள், அதாவது பாடகர் மனோவுடைய மகன்கள் மதுபோதையில் இருந்தார்களா அல்லது தாக்குதலுக்கு உள்ளான சிறுவன் மற்றும் கல்லூரி மாணவர் மதுபோதையில் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, என்ன காரணம், அதுவும் கரெக்டா சரியாக பாடகர் மனோவுடைய வீட்டு வாசல்ல ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனை என்ன காரணம், அது மட்டும் இல்லாம எங்கிருந்து மனோவுடைய மகன்களுக்கு 2 பேருக்குமே அந்த கையில அந்த பெரிய கொம்பு கிடைத்தது, அதை வைத்து தாக்கினார்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன காரணம், எதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடித்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நண்பர்கள் 2 பேர், அதாவது ரஃபியோட நண்பர்களான 2 பேர் விக்னேஷ் மற்றும் தர்மா 2 பேரை பிடித்து ரஃபி மற்றும் ஷாயிர் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். இந்த 2 பேரையுமே பிடித்தால் மட்டும்தான் உண்மையின் நிலவரம் தெரிய வரும் காரணத்தினால 2 பேரும் துரி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இந்த 2 பேருமே உண்மை தகவல் அளித்தால் மட்டும்தான் இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய மனோவின் மகன்கள் ஷாயிர் மற்றும் ரஃபீக் ஆகிய 2 பேரையும் பிடித்து என்ன காரணம், உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் விசாரணை செய்து அதன் பிறகு சட்டப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது போலீசுடைய கஸ்டடியில் விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகிய 2 பேரிடமே போலீசார் வளர்த்தராக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.